ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம பெட்டகம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வெஜிடபிள் பிரியாணி செய்கிறதுக்கு 1.5 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசியை நல்லா 2 தண்ணியில் கழுவி தண்ணியை வடித்து வச்சுருக்கேன். நான் ஊற வைக்கல. இதோட 3 பெரிய வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். 2 தக்காளி பழம், 2 கேரட், 15 போல் பீன்ஸ் வெட்டி வச்சுருக்கேன். ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கப்பு போல் தயிர் எடுத்து வச்சுருக்கேன். இதோட 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு கைப்பிடி அளவுக்கு மீல் மேக்கர் எடுத்து வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 பச்சை மிளகா, தாளிக்கிறதுக்கு ஒரு பிரியாணி இலை, ஒரு அன்னாசி பூ, 4 ஏலக்காய், 5 கிராம்பு, கொஞ்சோண்டு பட்டை, 10-15 முந்திரி பருப்பு, தேவையான அளவு உப்பு. பிரியாணி குக்கரில் தான் செய்ய போகிறோம். குக்கர் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் ஆயிலும் 1 டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதோட முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா வெட்டி வச்சிருக்க 3 வெங்காயத்தையும் சேர்த்து அது நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா அதை நம்ம வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் இப்போ நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதில் எடுத்து வச்சுருக்க 2 பச்சை மிளகாவையும் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா மசாலாவையும் ஒன்றா சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா அதை வதக்கி விட்டுக்கலாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும். மசாலா சேர்க்கும் போது மீடியம் ஃப்ளேமில் இல்லாட்டினா நமக்கு மசாலா கருகிடும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ இதில் தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து தக்காளி நல்லா மையாக வதங்குற அளவுக்கு நம்ம வதக்கி விடணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. தக்காளி சேர்த்ததுக்கு அப்புறமா பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா அதை கலந்து விட்டுக்கோங்க. அப்போ சீக்கிரம் வெந்துடும் தக்காளி நமக்கு. தக்காளி நல்லா வதங்கிருச்சு நமக்கு. இப்போது பிரியாணிக்கு தக்காளி இருக்கிற இடம் தெரியாமல் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இதில் நம்ம காய்கறி எல்லாம் சேர்த்துக்கலாம். 2 கேரட்டை சேர்த்துக்கிறேன். அப்புறம் வெட்டி வச்சுருக்க 15 போல் பீன்ஸை சேர்த்துக்கலாம். இதோட 2 உருளைக்கிழங்கு, ஒரு கைப்பிடி அளவுக்கு உள்ள மல்லி இலையும் சேர்த்துக்கலாம். புதினா இருந்தால் அதையும் சேர்த்துக்கோங்க. எல்லா காய்கறியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா எடுத்து வச்சுருக்க மீல் மேக்கரையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். நான் சின்ன மீல் மேக்கராக சேர்த்துருக்கனால அப்படியே போடுறேன். இப்போ பெரிய மீல் மேக்கராக இருந்தால் அதை நல்லா ஊற வச்சு 4 கட் பண்ணி போடுங்க. பெருசாக போட்டிங்கன்னா அப்படி நல்லா இருக்காது. நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா ஒரு 2 நிமிஷம் நல்லா அது வேகிற அளவுக்கு விட்டுறலாம். இன்னும் நான் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். வேகட்டும். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா எடுத்து வச்சுருக்க 1/2 கப் தயிரையும் இதோட சேர்த்து நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். எல்லாத்தையும் நம்ம ஒன்றா கலந்தாச்சு. இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்க்க வேண்டியதுதான். நான் 1.5 கப்புக்கு அரிசி எடுத்திருக்கேன். அதனால் 3 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்க்க போகிறேன். இதில் கரெக்டாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம அரிசியை நம்ம ஊற வைக்கல, சும்மா கழுவி தான் சேர்த்துருக்கோம். அதனால் நமக்கு 3 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். ஊற வச்சிட்டோம்னா நமக்கு தண்ணி கொஞ்சம் கம்மியாக சேர்க்குற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஊற வைக்காமல் கழுவி சேர்க்கும் போது நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் 3 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த தண்ணியை கலக்கும் போதே உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த தண்ணியில் எப்போவுமே உப்பு ஜாஸ்தி இருக்கணும். அப்போ தான் நமக்கு பிரியாணி வெந்து வரும்போது உப்பு கரெக்டாக இருக்கும். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எனக்கு நான் சேர்த்த உப்பு கரெக்டாக இருந்துச்சு. இப்போ ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அரிசி சேர்க்க போகிறோம். கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம கழுவி வச்சுருந்த பாஸ்மதி அரிசியை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலக்காமல் அப்படியே நம்ம மூடி வச்சிட்டோம்னா கீழே ஒயிட் ரைஸ் மாதிரி இருக்கும், மேலே மட்டும் பிரியாணியாக இருக்கும். அதனால் நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா குக்கரை மூடி வச்சுக்கலாம். நம்ம நல்லா கலந்துக்கலாம். இப்போது தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம். மூடி வச்சு ப்ரெஷர் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வெயிட் போடுங்க. ப்ரெஷர் வர்றதுக்கு முன்னாடி வெயிட் சேர்க்காதீங்க.
இப்போ குக்கரில் நல்லா ப்ரெஷர் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் அதில் வெயிட் சேர்த்துக்கிறேன். வெயிட் சேர்த்து ஹை ஃப்ளேமில் ஒரு விசிலுக்கு வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு விசில்லே பிரியாணி நமக்கு சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ ஒரு விசில் ப்ரெஷரும் நல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம். வெஜிடபிள் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. குக்கரை ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு ஃபோர்க் இல்லைன்னா கத்தி வச்சு இந்த எல்லா சைட்ஸும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அப்போ தான் ரைஸ் நமக்கு ஓவர் குக் ஆகாமல் இருக்கும். ரைஸ் நல்லா நமக்கு உதிரி உதிரியாக வெந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்மளுடைய வெஜிடபிள் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். இந்த பிரியாணி நம்ம சீக்கிரமாக செஞ்சிடலாம். வறுத்து அரைக்க வேண்டிய விஷயம் எதுவுமே இதில் இல்லை. வீட்டில் இருக்க மசாலா வச்சே நம்ம சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.